இந்த வீடியோவில் திரும்ப திரும்ப நான் எம்பசைஸ் பண்ணுறது என்னென்னா, ஒரு பேஷண்ட்டை வேலை பார்க்க வேணாம். இப்போ இவர் கடுமையாக வேலை பார்க்குறவர், பிரேக்கர் மிஷின் யூஸ் பண்ணி ஆப்ரேட் பண்ணுறவர், ஒரு ட்ரில்லிங் மிஷின் யூஸ் பண்ணி ஆப்ரேட் பண்ணுறவரை வேலை பார்க்க வேணாம்னு சொல்லிட்டு இருக்கு இந்த சிஸ்டம். ஆனால் இவர் அந்த வேலையை செய்ய வைக்கணும் இல்லையா? ஸோ இப்படி 2 வருஷமாக நிபந்தனைகளோடையே வாழ்ந்துட்டு இருக்காரு, வேலை பார்த்துட்டு இருக்காரு. இப்போ நம்ம கிளினிக் வந்தார். இவர் இவ்வளோ நாள் முதுவலி தான் நினச்சிட்டு இருந்தார். உண்மையிலே உங்களுக்கு எங்கே பிரச்சனை இருந்துச்சுன்னு நான் சொன்னேன், புரிஞ்சுக்கிட்டீங்க? நீங்கள் வந்து வயிற்றுல சொன்னீங்க சார். ஏன்னா இவர் பிரதானமாக சொல்கிற முதுகுவலியை பற்றியே சொல்கிறாங்க, பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் இவருக்கு ஒரு டைஜஷன் ப்ராப்ளம் இருக்குது. அதை வந்து இவர் யாருக்கிட்டையுமே சொல்லலை. இப்படி ஒன்று இருக்குது, டைஜஷன் ப்ராப்ளம் இருக்குன்னே சொல்லாமல் இருந்திருக்காரு. பட் இவரோட ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் டைஜஷன் இஷ்யூ தான். நான் நிறைய வீடியோஸில் பேசியிருப்பேன், டைஜஷன் ப்ராப்ளம் கேட்க போகிறோம்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம டைஜஷன் ப்ராப்ளமை ட்ரீட் பண்ணி அதுக்கு சில வைத்தியங்கள் பண்ணுறப்போ, விசரல் மேனிப்புலேஷனுங்கிற ஆஸ்டியோபதியில் விசரல் மேனிப்புலேஷன் சிகிச்சைகள் பண்ணுறப்போ இவர் வந்து இமீடியட்டாக பேக் பெயின் பெட்டராக ஃபீல் பண்ணுறாரு. அது பண்ணதுக்கப்புறம் வயிறே ரொம்ப லேஸாக ஃபீல் பண்ணுறாரு, வேகமாக நடக்கிறாரு. வந்து உட்காந்தா இந்திக்கிறதே கஷ்டமாக இருக்கும். அதை பற்றி சொல்லுங்கள். இப்போ நான் வந்து சாரை பார்க்குறது வெளில ஒரு 1/4 மணி நேரம் வெயிட் பண்ணேன். அப்போ கூட நேரம் உட்கார முடியல சார், கடுமையான வலி தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெட்டராக இருக்குது. கொஞ்சம் டக்குன்னு எந்திரிச்சு காட்டு. இந்த மாதிரி இவரால் டக்குன்னு எந்திரிக்க முடியாது. இந்த விரப்பில் அவர் நிற்க மாட்டார். கொஞ்சம் நிமிர்ந்தாலும் எங்கே வலிக்கும், நிமிர்ந்து காட்டு. அப்படி நிமிர்ந்தா இங்கே வலிக்கும். இப்போ அந்த வலி இல்லை. உட்காருங்க. இதை விட எல்லாருக்கும் போய் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம்னா, ட்ரீட்மெண்ட்டும் முடிச்சாச்சு. உங்கள் கிட்ட இப்போ ஏதாவது ஃபீஸ் வாங்கணும், ஏதாவது ஃபீஸ் வாங்கணும். ஸோ பேஷண்ட்டை சரி பண்ணுறது தான் நம்ம இன்டென்ஷனாக இருக்கே தவிர, வந்தவொடனே நீங்கள் இவ்வளோ பணம் கட்டுங்க அப்படின்னு கேட்க மாட்டோம். அண்ட் செகண்ட் திங், சார் இப்போ நீங்கள் வந்தீங்களே, என்ன தவிர உங்களை வேறு யாராவது கன்சல்டன்ட் மீட் பண்ணாங்களா? நான் மட்டும் தான் பார்த்தேன். பிகாஸ் ஐ எம் த ஒன்லி கன்சல்டன்ட், ஆஸ்டியோபதி கன்சல்டன்ட் இன் மை கேபின். ஸோ நீங்கள் எந்த பேஷண்ட் இருந்தாலும் நானே டைரெக்டாக எக்ஸாமின் பண்ணுவேன், நான் தான் ட்ரீட்மெண்ட் கைட் பண்ணுவேன். நான் ட்ரீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் பேஷண்ட்டை எவாலுவேட் பண்ணுறது எல்லாமே. ஸோ வந்து ஃபஸ்ட்டு ட்ராய்ஸே நான் மட்டும்தான் பார்ப்பேன். அதனால் தைரியமாக நம்பி வரலாம். மற்றபடி இப்போ வந்தீங்களே, இப்படி ஒரே நாளில் வலி சரியாகவும் நீங்கள் எதிர்பார்த்தீங்களா? இல்லை சார், நான் எதிர்பார்க்கல சார். எதிர்பார்க்கல சார். ஆனால் உண்மையிலுமே பரவாயில்ல சார். ஒரு 10 நிமிஷம் வாக்கிங் போனேன், இல்லை பெட்டராக இருக்குது சார். ரைட். இப்போ தோராயமா எத்தனை ட்ரீட்மெண்ட் இது வரைக்கும் போயிருப்பீங்க? அந்த சிரோபதி போனீங்களா, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. அதாவது இவர் சிரோபதின்னு ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிருக்காருங்க. சிரோபதி மீன்ஸ் கைரோப்ராக்டிக் தான், தமிழில் சிரோபதி. இதை பற்றி நான் ஒரு வீடியோவில் பேசியிருக்கேன், லிங்க் இங்கே இருக்கும் பாருங்க. சிரோபதி ட்ரீட்மெண்ட் போயிருக்காரு. அங்கே போனதுக்கப்புறம் தான் வலியே ஜாஸ்தியாக இருக்குது. தட் இஸ் முதுகில் சொடக்கு போட ட்ரை பண்ணாங்க. இங்கே வந்து இப்படி அமைக்கியிருக்காங்க, இப்படி சொடக்கெலாம் போட்டிருக்காங்க. அப்பயும் ரிசல்ட் வரல. உண்மையிலே ஜாஸ்தியாச்சா கம்மியாச்சா? வலி அதிகமாச்சு. சரி, அந்த டாக்டர் அதுக்கப்புறம் என்ன சொல்லி விட்டார் உங்களை? அதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷத்துக்கு வேறு சொன்னார் சார். தைலம் கொடுத்தார் சார். இதுவும் இங்கே வரக்கூடாது. ஆனால் நீங்கள் இப்படி எதிர்பார்த்தீங்களா ஒரு நாள் அப்படி சரியாகும்? சொல்ல தோராயமாக எத்தனை டாக்டர் போயிருக்கீங்க இது வரைக்கும் இந்த 2 வருஷத்தில்? ஒரு 5-6 டாக்டர். அதனால் வந்து இந்த வீடியோ மூலமாக இவர் திரும்ப திரும்ப சொல்லிக்கிறது ஒன்று தான். நிறைய வழியில் கஷ்டப்பட்டார். சிரோபதி போயிட்டார், ஆயுர்வேதா, நீவரது, அதுக்கப்புறம் இந்த திருச்சியில் இருக்க பெரிய ஹாஸ்பிட்டல் எல்லாமே பார்த்துட்டீங்க. எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல. ஏன்னா அவருக்கு ப்ராப்ளம் பேக்லேயே இல்லை. இது வரைக்கும் நீங்கள் போய் பார்த்தீங்களா உங்கள் பேக்லேயே ட்ரீட் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால ரிசல்ட் வரல. ஆக்சுவல் ப்ராப்ளம் இங்கே இருந்துச்சு, நம்ம எங்கே ட்ரீட் பண்ணுறோம், ஸ்மார்ட் ஒர்க்கு, ரிசல்ட்ஸ் வந்துருச்சு, அவ்வளோதான். ஸோ பிலீவ் ஹியூமன் பாடி, இட்ஸ் காம்ப்ளெக்ஸ் சப்ஸ்டன்ஸ். நினச்சோடனே எங்கே வலின்னு சொல்கிறோம், அங்கே போய் ட்ரீட் பண்ணுறப்ப ரிசல்ட்ஸ் வராது. ஸோ அந்த பேக் பெயினுக்கு எங்கே காரணம் இருக்குன்னு கண்டுபிடிச்சி சரி பண்ணால் ஆஸ்டியோபதி ட்ரீட்மெண்ட் தான் முடியும். ஸோ பொதுமக்கள் நீங்கள் எதாவது சொல்லணும்னு நினச்சி அந்த வீடியோவில் சொல்லலாம். இந்த மாதிரி வழியால் பாதிக்கப்பட்டவங்க சார் நம்பி வாங்க, நல்லபடியாக ட்ரீட்மெண்ட் பண்ணுறாரு. ஒரே நாளில் சரியாகவும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் சாருக்கு நல்லா மனமார்ந்த நன்றி தெரிவிக்கிறேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ.